ஹலோ மை டியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷவர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்கல்ல, அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ இது கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்றத நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் ஆஃப் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ மார்னிங்கே இது வந்து ஆட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு 30 மினிட்ஸ் வச்சுருங்க. ஏன்னா ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த மாவு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சுகர், சால்ட்டு, அதுக்கப்புறம் ஈஸ்ட் மிக்சர் மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஃப்ளஃபியாக வரதுக்காக தான் ஈஸ்ட் போட்டுக்கோம். ஸோ 2 to 3 hours வெயிட் பண்ணால் அது ஃப்ளஃபியாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம காலையில் வச்ச மாவுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால உங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய ஆயில் இருக்க தெரியும். ஸோ நம்ம இவ்வளோ ஆயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது ஷவர்மாக்குரிய பேஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். என்னடா கை மாறிச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. 2 பேர் சேர்ந்து செய்கிறோம்ல, ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன பாலாக செஞ்சுட்டு நம்ம சப்பாத்தி பேஸில் வச்சு தேய்ச்சிக்கலாம். ஸோ இது வந்துட்டு 1/2 kg வந்து நம்ம மைதாவில் பண்ணது. ஸோ வந்து நான் முன்னாடியே காமிச்சேன். ஸோ எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துச்சுன்னு. அதில் வந்து நமக்கு எத்தனை பால்ஸ் வருது, அதாவது எத்தனை ஷவர்மா பேஸ் வரும்னா 14 ஷவர்மா பேஸ் வருது. ஸோ வாங்க இதுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரவுண்டாக வச்சுருந்த அந்த ஷவர்மா பேஸை வந்துட்டு நம்ம இப்போ வந்து சப்பாத்தி கட்டை இருக்கும்ல, அதை வச்சு நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அது போல் நம்ம ஷேப் பண்ணி தேய்ச்சிக்கலாம். ஸோ ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மலான ஒரு லேயராக வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து இப்படி தான் நம்ம தேய்ச்சது வந்து இருக்கும். ஸோ கடையில் கிடைக்கிற மாதிரியோ இல்லை எல்லா வீடியோலையும் காட்டுற மாதிரி ரவுண்டாக இருக்கும்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ஷவர்மாவோட பேஸாக வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா செஞ்சு வச்சுருந்தாலும் 14 பால்ஸ் அது ஃபுல்லாமே நம்ம ஷவர்மாக்குரிய பேஸாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஷவர்மாவோட பேஸ் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கல்லில் போட்டாச்சு. நம்ம வந்துட்டு நார்மலாக இருக்க தோசை தவாவில் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தோடனே எடுத்துருவேன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் போடுற சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. மைதாவில் போட்ட சப்பாத்தி மாதிரி இருக்குது. நம்ம மாவு ஊற வச்சுருக்கப்பவே நம்ம சிக்கன் வச்சிட்டோன்னா அது 1 hour வந்து மேரினேட் ஆக ஈஸியாக இருக்கும். இப்போ இது என்னென்னா நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். இது என்னென்னா நாங்கள் 1 kg வந்துட்டு போனோடு இருக்க சிக்கன் எடுத்துகிட்டு இப்போது வந்து இதில் போன் தனியாக இந்த சைட் சிக்கன் தனியாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஷவர்மா செய்யும் போது உள்ளே ஸ்டஃபிங்கை வைக்கும் போது ரொம்ப பெருசாக இருந்தால் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணும் போதே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இருக்கிறதா வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி பண்ணோன்னா ஸோ கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ போன் இருக்கிறத வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வந்துட்டு நம்ம இப்படி வந்து இந்த மாதிரி கிரேவியோ இல்லை வேறு எதுக்காச்சும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு காசும் கம்மியாகும். ஸோ நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்தோம்னா நிறைய காசு வரும். நம்ம வந்துட்டு இப்படி எடுத்துக்கலாம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரிலாம் நம்ம பண்ண வேணாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 65 மசாலாக்குரிய இதெல்லாம் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா எடுத்துருக்கேன். இது வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரெக்கார்ட் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எடுத்தது வந்துட்டு ஸோ எந்த ஸ்பூனில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்துட்டு நான் சொன்ன அளவு ஃபுல்லாமே இந்த ஸ்பூனில் எடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் வந்துட்டு எல்லா அளவையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்ல உப்பை எல்லா சைடும் இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து 1 மணி நேரம் வந்துட்டு மேரினேட் ஆகணும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு 1 மணி நேரம் இது வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம 65 வந்துட்டு நம்ம பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு ஷவர்மாக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து பாதி வந்து செஞ்சு வச்சிட்டேன். ஸோ இருங்க அந்த பாதியை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாதி வந்துட்டு. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு பாதி ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். அந்த வந்து நான் காட்டுறேன்.
ஸோ பாதி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிச்சம் பாதி தான் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் மயோனைஸு. ஸோ அதோட வீடியோ நான் அட்டாச் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதோட வந்துட்டு நம்ம மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் வந்துட்டு மயோனைஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிக்கன் நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வந்து அடித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கோம். ஸோ இல்லை நீங்கள் பீஸ் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இது கூட நம்ம கேரட்டும் கேபேஜும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் செஞ்ச மயோனைஸ் வந்து இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டஃபிங்கை வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா நம்ம கொஞ்சமாக வச்சுக்கலாம். இல்லை நம்ம அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு அதிகமாக வச்சுக்கலாம். இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு? ஸோ உண்மையிலே இந்த ஷவர்மா வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. வீட்டில் செய்கிறது ஹெல்தி அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் இதை செய்யலாம். இதோட டைமிங்கும் வந்துட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 3 to 4 hours ஆகுது இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதுக்கு பதிலாக நம்ம கடைக்கு போனோம்னா 100 ரூபா கொடுத்து ஷவர்மாவே வாங்கிட்டு போயிடலாம். நம்ம வந்து இதை கடையிலே வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டயத்தையும் வேஸ்ட் பண்ணி இன்க்ரீடியன்ட்ஸும் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் கடையிலே ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் வந்து செய்கிறத வந்துட்டு விட்டுருங்க. ஸோ எல்லா இதுலேயும் காட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியான இதெல்லாம் இல்லை. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கடையிலே வாங்கி ஷவர்மா வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாடா பை பை ஃப்ரம் ரெசிபி மேக்கிங் மேனியா. பை.